நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியா, நாங்க எங்க வீட்டுல விநாயகர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு இப்ப கிளே வச்சு பண்றாங்க. ஸோ பசங்கள்லாம் கிளே வச்சு பண்றாங்க. நான் மஞ்சப்பொடி வச்சு பிள்ளையார் பண்ண போறேன். நாளைக்கு புது டீ பிடிக்க போறேன். ஸோ இப்போ பிள்ளையார் அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரி, நான் எது எடுத்துக்க போறேன், எதுவும் எடுத்துக்க. இப்போ உனக்கு எடுத்து வைக்கிறோம், நீ பிள்ளையார் பண்ணி காட்டு. பிள்ளையார் பண்ணி காட்டணும். இப்போ நாங்க அதனால பிள்ளையார முன்னாடி வச்சுக்கிட்டோம். அவரு சாட்சியா வச்சுதான் நாங்க பண்றோம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி ஜெகஜோதியா பண்றோம். இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப இந்த இதுல பிள்ளையார் பண்றப்போ அப்படியே ஒரு ஸ்டோரியோட அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சும்மா பண்ணா போர் அடிக்கல. அதனால ஒரு ஸ்டோரியோட பிள்ளையார் என்ன பண்ணாரு, இந்த நாரதர்னு ஒருத்தர் இருப்பாரு, நாராயணன் ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஞானப்பழம்னு ஒன்று எடுத்து வந்தாரு. என்னது ஞானப்பழம்? இதே மாதிரி பண்ணுனியா, அப்படியே உட்காந்துருக்கிய. என்ன பண்ணாரு, ஞானப்பழம்னு எடுத்து வந்தாரு. அந்த ஞானப்பழத்தை என்ன பண்ணாரு, அவரு யார்கிட்ட கொடுக்கலாம், யாரு வீட்டுல கொடுத்தா சண்டை வரும்னு பிளான் பண்ணாரு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்னாச்சு, சிவனோட வீட்டுக்கு போவோம், அங்கதான் இருக்காங்க எல்லாரும் அப்படின்ட்டு போனாரு. சிவனோட வீட்டுக்கு போய் அந்த ஞானப்பழத்தை கொடுத்தாரு. உடனே சிவனும் பார்வதியும், சிவன் சொன்னாரு, அத 4ஆ கட் பண்ணி எடுத்துட்டு வா, நானு, நீ, பிள்ளையாரு, முருகனு 4 பேர் சாப்பிடுவோம்னு சொன்னார். அப்படி சொன்னப்போ நாரதர் உடனே ஒரு கலவரத்தை பண்ணாரு. இந்த பழத்தை வெட்டக்கூடாது, அப்படியே சாப்பிடணுமா, எதா ஞானப்பழத்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஊன் போட்டுங்க, கதைக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஊன் போட்டுங்க போடுங்க அப்படி சொன்னாரு. சரின்னு உடனே சிவன் என்ன சொன்னாரு, இதனடா கதையா இருக்கு, நீ வந்துட்டியா, நீ வந்தாலே கலகம்தான், நீ இப்படி பண்றிய அப்படின்னு சொன்னாரு. நான் சிவன் இல்ல 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 அதான் உண்மை அப்படிங்கிறாரு. நான் தான் கலகம் பண்ணல, நெசமாவே சொல்றேன் அப்படின்றாரு. உடனே சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு சிவபெருமான். உடனே சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடணும்னா, சரி இந்த பழத்தை நமக்கு வேண்டாம், பசங்களுக்கே கொடுத்துருவோம், பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு பிள்ளையாரு முருகனையும் கூப்பிட்டு, தம்பிங்களா, நீங்க இந்த ஊரையே இந்த உலகத்தையே ஃபர்ஸ்ட் யார் சுத்திட்டு வரீங்களோ அவங்களுக்குதான் இந்த பழம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, முருகனை மயில் மேலையர் ஓட்டார். எதுனால மயில் மேலையர் ஓட்டாரு, ஃபாஸ்டா விட்டாரு. இவரே பிள்ளையார் நம்ம என்ன பண்ணாரு, அவரு குந்தி கணபதியா எழுந்திருக்கிறதுக்கு ஆப்ட ஆயிடுச்சு. சரி, மூஞ்சி மேல ஏறினா மூஞ்சி இப்படி இருக்கும், அது மேல ஏறி உட்காந்து என்ன பண்ண முடியும்? அப்புறம் என்ன பண்ணாரு, யோசிச்சாரு. யோசிச்சு என்ன பண்ணாரு, சிவபெருமானையும் அவங்க அம்மாவையும் அதாவது பார்வதியையும் உட்கார வச்சு ஒரு சுத்தி நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களை சுத்தினால ஊர் உலகத்தை சுத்தின மாரின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு மாம்பழத்தை, சரி ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. அந்த மாரி பிள்ளையாரம்மாச்சி மாரி நம்மள எப்படி இருக்கணும், சமயோஜிதமா யோசிக்கணும். அந்த டயத்துல என்ன யோசிக்கணும், கரெக்டா யோசிக்கணும். இங்க என்ன பிள்ளையார் பண்ற, அப்பா சொல்ற கதைகளே அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பிள்ளையாரம்மாச்சியோட பிரில்லியன்ட். கொஞ்சம் பாஸ் பண்ண. நான் பண்ண இப்போ 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 நான் பண்ண பிள்ளையாரு ரெடி ஆயிட்டாரு. அதனால நான் அதுக்கு பொட்டு வச்சு பூ வைக்க போறேன். அப்பாதான் ஃபர்ஸ்ட். சூப்பர். அப்படியே பண்ண மாட்டேங்க, வயது வாழப்பா.
ஜூம் ஆயிடுச்சு. அப்பா பிள்ளையார் ரெடி. அப்படியே விக்ரமா பிள்ளையார ஜூம் பண்ணு. ஏன்னா ஒட்டுறான் எல்லாத்தையும். இவன் பிள்ளையார பாரு. என்னமோ பண்றான் இவன், என்ன பண்றானே தெரியலையா. பிள்ளையார் வருவாரா? சேப்பா வருவாரா? அவரு சிவப்பு பிள்ளையாரா இருக்காரு. அவரு இங்க சிவப்பு பிள்ளையாரா இருக்காரு. இங்க வெள்ளை, ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள் எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறாரு அவரு. மொத்தத்துல அப்பா பிள்ளையார் மாரி வருமா வராதா? இதான் விக்ரமா பிள்ளையாரு. எல்லாரும் பார்த்துங்க, சூப்பரா பண்ணிட்டான். அவனுக்கு வந்தவரு வந்துட்டான், அழகா பண்ணிட்டான். ஓகே, இது ஒரு பொட்டை கூடு. ஒட்டே பிள்ளையார் நிமிந்து பாருங்க. பிள்ளையார இன்னும் மேல சாஞ்சிட்டீங்க. சூப்பர், நிமிந்துட்டா இருப்பா. அருமைய பரவாயில்ல, அப்படி திருப்பி வந்துங்க. அருமையா வந்திருக்க, அருமையா. இப்பதான் கால் வைக்கிறாரு பிள்ளையாருக்கு இவரு. இது என்னன்னு தெரியலையே. வயிறாது ஆரஞ்சு கலர் வயிறு இருக்கு. ட்ரெஸ்ஸோட போட்டாமல தொப்பை போடுறானே, ஓட்ட போடுறான், தொப்பைக்கு வரான். இப்ப வந்து என்ன பண்றாருன்னா, முடிச்சுடு. இப்படியாக பிள்ளையார் தெரியுறாரா? பிள்ளையார் தெரியல, மாதவன் தலைதான் தெரியுது. இப்போ வந்து பிள்ளையார் ரெடி ஆகிட்டு இருக்காரு. கருப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை. கை வைக்கிறாரு. இப்பதான் கையே இவர் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்குள்ள விக்ரமனுடைய பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு. விக்ரமா பிள்ளையாரே நவுத்த முடியலையே. பிள்ளையார் முடிச்சா நவுத்த முடியாது. பிள்ளையார் ஏன் வச்சு இருக்கிட்டாண்டா. அருமை. என்ன வேணுமா? சாப்பிடு. மறுபடியும் ஓட்டுறான், என்னத்தையும் விக்ரமா ஓட்டுறான். டச்சப் பண்றான் போல மறுபடியும். டிங்கரிங் ஒர்க்கு. கை வச்சுட்டான் பிள்ளையாருக்கு. தும்பிக்கை, 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 நம்பிக்கை. என்னப்பனே தும்பிக்கையோட பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு. எல்லா பிள்ளையாரும் சாயார நியாயத்துக்கு. தும்பிக்கைய மேல வந்துருச்சு. வரேன், வளைச்சு விடணும். இதான் தும்பிக்கை. மாதவ பிள்ளையாருக்கு குட்டியா ஹெல்ப் பண்ணேன். இது தும்பிக்கையோட வந்துச்சு. இப்ப ஜூம்ல பாத்தீங்கன்னா இதான் பிள்ளையாருன்னு சொல்லிட்டேன். நம்மளாம் நம்பிடுவோம். இதான் பிள்ளையாருன்னு சொல்லிட்டேன், நம்மளும் நம்பிட வேண்டியதான். சூப்பர். அந்த பிள்ளையார் கை வச்சுருக்காங்க. மறுபடியும் பாருங்க, பச்சை கலர்ல கை. அருமையாக வைத்திருக்கிறார் விக்ரமன். இது வேணுமா? இதான் நான் வைக்கிறது. தும்பிக்கை வைக்கணுமா உனக்கு? தும்பிக்கை முன்னாடி இங்க வை. தும்பிக்கை தான் மெயின்ங்கிறதால பிள்ளையாருக்கு நாங்க மறுபடியும் வைக்க போறோம். வச்சுவிட்டார் விக்ரமன். சத்ய விக்ரமன் என்று அழைக்கப்படும் சத்யா அவர்களை. ஓகே, சூப்பர். மறுபடியும் கால் விட்டுறாரு. ஷூ போடுறாரு போல, பிளாக் கலர்ல. பிள்ளையாருக்கு ஷூ போட்டு விடுறாரு. வெற்றி, வெற்றி, வெற்றி. அருமை, 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 அருமை. கையெல்லாம் வந்து அப்படியே கிளியராக மாறிவிட்டதால் ஸோ ஃபைனல் டச்சா முடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். விநாயகரை முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ பிள்ளையார மாரி நம்மளும் புத்திசாலியா இருந்து பிள்ளையார வழிபட்டு பிள்ளையார வணங்கி, இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள்ல வணங்கி பிள்ளையாருக்கு கொலக்கட்டை பண்ணி தேங்காய் உடைச்சி மாயபயம் வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி விநாயகரை வழிபட்டு அவரை மாரியே நம்மளும் புத்திசாலியா இருந்து எல்லாத்துலயும் வெற்றி பெறணும்னு பிள்ளையார எல்லாரும் கும்பிடுங்க. அவங்க பிள்ளையார கும்பிட்டுங்க. அதை கொலக்கட்டை வச்சுக்க மாட்டாங்க. ஏதோ வச்சிருக்கான். நீ கும்பிடு, அது மூஞ்சி இருக்கலாம் அவனுக்கு. கும்பிடு, கும்பிடு. நீயே கும்பிட்டுக்க. அவனுக்கு கொஞ்சம் கொடுறான். அவனுக்கு ஒரு மூஞ்சி கொடுறான். குட்டி மூஞ்சி.
அங்க வச்சிரு, இங்க வச்சிரு, மூஞ்சில இங்க வை. எல்லாரும் கும்பிடுங்க. அவங்க பிள்ளைங்க முன்னாடி வந்து கும்பிடுமாலும் இப்படி வந்து கும்பிடு. எந்திரி. எந்திரி. கீழே இறங்கி கும்பிடணும். கீழே இறங்கி கும்பிடுங்க 3 பேரும். நாங்க செஞ்ச பிள்ளையார இப்படி இப்படி திரும்பிக்க அப்ப இப்படி 3 பேரும் நாங்க செஞ்ச பிள்ளையார கும்பிட்டுக்கிறோம். இந்த பிள்ளையார எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா படிக்கணும், உடம்பு வரக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிறைய காசு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நன்றி பிள்ளையாரே. எப்படியெல்லாம்